அம்மா, நீ லோகோட பொண்ணு தானே? நீ ஆமா, நீங்க யாரு? உங்க அப்பாவோட நண்பர் நானு. உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். என்ன லவ் அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்களா? என்னம்மா நீ பெத்த அப்பன் சொல்லியே கேட்கல, நான் சொல்லி தானே கேட்க போறேன். ஒரு 2 நிமிஷமா? என்னன்னு சொல்லுங்க. இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா நம்பரு? இந்த நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இது நான் லவ் பண்ற பையனோட நம்பர் ஆச்சு. அப்படியா? ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்றீங்களோ? ஆமா, அவன் தான் எனக்கு எல்லாம். இப்ப தெரிஞ்சிடும் எல்லாம். அம்மா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறான், ஓகே சரியா? யார் இது புது நம்பர்ல கால் பண்றது? புது நம்பர்ல நமக்கு நிறைய கால் வரும். சரி, அது இது ஒண்ணு பேசுவோம். ஹலோ, ஹாய், ஹலோ. யார் பேசுறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நல்லா தெரியுமா? எப்படி? இன்ஸ்டாகிராம்ல நான் உங்க ரீல்ஸை பார்த்திருக்கேன். நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பே எடுத்துக்க மாட்டீங்களே? நானா? சே, தாராளமா கேட்க, நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு எவ்வளவு லவ் ப்ரொபோசல் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதே கிடையாது. நிஜமா? அட சத்தியமாங்க. அப்ப நான் லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? என்னையா? ஐயோ, நான் தாராளமா லவ் பண்ணுவேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏய் பொறுக்கி நாயே, திவ்யா, நீயா? நீ எங்க அங்க? என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு லவ் அக்செப்ட் பண்றியா? சே, உன்ன போய் லவ் பண்ண பாரு. என்ன சொன்ன? சத்தியமா யாரையுமே லவ் பண்ணலையா? சே, போன வை பொறுக்கி. ச்சே. ஓ, சொதப்பிட்டனே. சரிம்மா, அழாதம்மா. இப்பயாவது உண்மை தெரிஞ்சுக்கிட்டல, ஏன் அழற? அழாத. இல்ல அங்கிள், எங்க அப்பாவெல்லாம் இவனால தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வந்துட்டாங்க. எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த பொறுக்கியால எங்க அப்பாவை வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். இவெல்லாம் முக்கியம்னு நான் வந்தேன். இவன் நான் இப்படி பேசுறான். ஏமா, உங்களுக்கு அப்பான்னா அவ்வளவு கேவலமா போச்சா? நான் உன்ன டக்குன்னு தூக்கி எறியறதுக்கு? நீங்க நல்லா இருக்கணும் ரொம்ப ஆசைப்படுறது அப்பாதாம்மா. நீங்க கெட்டு போனா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறது யாருன்னா அப்பாதான், சரிங்களா? அப்பா அம்மா எப்பயுமே முதல் கடவுள். அவங்க நினைங்க முதல்ல இந்த மாதிரி பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏமாந்து உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இன்னைக்கு அவர் எப்படி அழுதாரு தெரியுமா? ராத்திரியெல்லாம் சாப்பிடலையா? போமா, அவர்கிட்ட போய் அப்பா நான் பண்ணது தப்புப்பான்னு மன்னிப்பு கேளு போ. இந்த மனுஷன்